7ஆம் வகுப்பு அறிவியல்ல முதல் பருவமும் இரண்டாம் பருவமும் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அறிவியல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒளி மூலங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. ஒளியை உமிழும் பொருள்கள். ஒளி மூலங்கள். உயிரினங்கள் ஒளியை உமிழும் தன்மையை பெற்றிருக்கும் பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிரி ஒளிர்தல். சோடியம் ஆவி விளக்கு எதற்கு எடுத்துக்காட்டாகும்? செயற்கை ஒளி மூலங்கள். செயற்கை ஒளி மூலங்கள் எத்தனையாக வகைப்படுத்தலாம்? 3. எரியும் மெழுகுவர்த்தி எதற்கு எடுத்துக்காட்டாகும்? வெப்ப ஒளி மூலம். கீழ்கண்டவற்றுள் நியான் விளக்கு எதற்கு எடுத்துக்காட்டாகும்? வாயு விரக்க ஒளி மூலம். நம் வீட்டில் பயன்படுத்தும் குழல் விளக்கு எந்த வகை ஒளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டாகும்? வாயு விரக்க ஒளி மூலம். ஒளி, காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் யார்? அல்ஹசன் ஹயத்தம். ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான கருவி எது? ஊசித்துளை காமிரா. ஒளியுடன் கூடிய நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார்? அல்ஹசன் ஹயத்தம். கீழ்கண்டவற்றில் ஒளியின் முக்கியமான பண்புகளில் தவறானதை காண்க. ஒளியானது தன்னுடைய பாதையை தன்னிச்சையாக மாற்ற இயலும். இதான் தவறானது. ஊசித்துளை காமிரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோலாகிராஃபி. எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படுகதிர். எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியில் இருந்து மீண்டு வரும் கதிர் எதிரொலிப்பு கதிர். எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியில் படுகதிர் விழுகிறதோ அப்புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படுபுள்ளி. படுபுள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு குத்துக்கோடு. ஓர் ஒளிக்கதிர் எதிரொலிப்பு தளத்தில் பட்டு 43 டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன் ஏற்படுத்துகிறது எனில் படுகோணத்தின் மதிப்பு என்ன? 47 டிகிரி. எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக ஒரு புள்ளியில் குத்துக்கோடு வரைய முடியுமாயின் அப்புள்ளியில் படுகோணம் எதற்கு சமம்? எதிரொலிப்பு கோணம். எதிரொலிக்கும் பரப்பு வளவளப்பானதும் சமதளமாகவும் இருப்பின் பரப்பின் எல்லா புள்ளிகளின் குத்துக்கோடுகளும் எந்த திசையில் அமையும்? ஒரே திசை. கீழ்காண்பவைகளுள் மெழுகுவர்த்தியில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எதற்கு எடுத்துக்காட்டாகும்? விரிகதிர்கள். ஃப்ளாஷ் ஒளியில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எவற்றிற்கு எடுத்துக்காட்டு? விரிகதிர். வெற்றிடத்தில் ஒளியானது நொடிக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் செல்கிறது? 3,00,000 கிலோமீட்டர். ஒளி உட்புகும் திறனை பொறுத்து பொருள்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. ஒளியை முழுவதும் தன் வழியே அனுமதிக்கும் பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒளி ஊடுருவும் பொருள்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒளி ஊடுருவும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு எது? தூய நீர். சொரசொரப்பான ஜன்னல் கண்ணாடி எதற்கு எடுத்துக்காட்டாகும்? பகுதி ஊடுருவும் பொருள்கள். ஒளியை தன் வழியே முழுவதுமாக அனுமதிக்காத பொருள்கள். ஒளி ஊடுருவா பொருள்கள். கட்டடச் சுவர், கல் போன்றவை எதற்கு எடுத்துக்காட்டு? ஒளி ஊடுருவா பொருள்கள். ஒளி மூலம், ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல் ஆகிய மூன்றும் அமைவது எவ்வாறு? நேர்கோடு. ஓர் ஒளிபுகா பொருளை வைக்கும்போது ஒரே சீரான கருமையான நிழல் திரையில் தோன்றுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கருநிழல். கருநிழலைச் சுற்றிலும் ஓரளவு ஒளியூட்டப்பட்ட நிழல் பகுதி தோன்றுவது புறநிழல். ஒளியின் முன்னிலையில் ஏதேனும் ஒரு வானியல் பொருள் பகுதியாகவோ முழுவதுமாக மற்றொரு வானவியல் பொருளால் மறைக்கப்படும் போதே தோன்றுவது எது? கிரகணம். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது நிகழ்வது சூரிய கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது நிகழ்வது சந்திர கிரகணம். எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வளவளப்பான ஒரு சமதள பரப்பு சமதள ஆடி. முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின்படி செயல்படும் ஒரு சாதனம் எது? ஒளியிலை. திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெய்பிம்பம். திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாயபிம்பம். ஊசித்துளை காமிராவில் பெறப்படும் பிம்பங்கள் எவ்வாறானது? தலைகீழானது. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகளில் தவறானதை தேர்ந்தெடு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறாது. இதான் தவறானது.
மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது? சிவப்பு. காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும் நிறம் எது? சிவப்பு. கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் எவ்வளவு? 400 நேனோமீட்டர் டு 700 நேனோமீட்டர். ஒரு நேனோமீட்டர் என்பது 10⁻⁻9 மீட்டர். கண்ணுறு ஒளியின் பட்டை என்று அழைக்கப்படுவது எது? விப்ஜியார். குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் எது? ஊதா. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை எது? வெண்மை. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் எவ்வாறாக தோன்றும்? கருமை. ஒரு வெள்ளொளியானது முப்பட்டத்தின் ஒரு சமதள பரப்பின் வழியே செல்லும்போது மற்றொரு சமதள பரப்பின் வழியே 7 வண்ணங்களாக பிரிகையடையும். இந்நிகழ்வு டேஸ் என அழைக்கப்படுகிறது. நிறப்பிரிகை. கீழ்கண்டவற்றுள் நிறப்பிரிகையின் மூலம் பெறப்படும் நிறங்கள். நிறத்தொகுப்பு. பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அமைப்பு ஒன்றை உருவாக்கியவர் யார்? நியூட்டன். நியூட்டன் வட்டினை அதன் மையம் வழியே செல்லும் அச்சினை பொறுத்து வேகமாக சுழற்றும் போது நம் கண்ணில் வெண்மை நிறத்தை உணர்த்துவது எது? ரெட்டினா. நியூட்டன் வட்டு மூலம் வெண்மை நிறம் எத்தனை வண்ணங்களை உள்ளடக்கியது? 7. அடுத்து பொறுத்துக. ஒரு சிவப்பு பிளஸ் ஒரு நீலம் மெஜந்தா. ஒரு நீலம் பிளஸ் ஒரு பச்சை சயான். ஒரு பச்சை பிளஸ் ஒரு சிவப்பு மஞ்சள். ஒரு சிவப்பு பிளஸ் ஒரு நீலம் வெள்ளை. என் குறிக்கோள் எளிதானது. அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் என கூறியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். நம் வெற்று கண்களுக்கு புலனாகும் விண்மீன்கள் எத்தனை? 2000 to 3000. பூமியை மையமாக கொண்டு சூரியன், நிலவு மற்றும் பிற கோள்கள் பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்பது எதன் கோட்பாடாகும்? புவிமைய கோட்பாடு. கிரீஸ் நாட்டில் புவிமைய கோட்பாட்டை முன்மொழிந்த கிரேக்க தத்துவஞானி யார்? பிளாட்டோ. எந்த நூற்றாண்டில் பிளாட்டோ புவிமைய கோட்பாட்டை முன்மொழிந்தார்? கிபி 6. கிபி 2ஆம் நூற்றாண்டில் புவி கோட்பாட்டை வரையறுத்த கிரேக்க ரோமானிய கணிதவியலாளர் யார்? தாலமி. இந்தியாவில் ஆரியப்பட்டரின் புவிமைய கோட்பாடு எந்த நூலில் காணப்படுகிறது? ஆரியப்பட்டியம். ஆரியப்பட்டியம் எனும் நூலை எழுதியவர் யார்? ஆரியப்பட்டர். முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன், சந்திரன் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றுகின்றன என கூறும் தமிழ் சங்க நூல் எது? புறநானூறு. தேய்பிறை காலத்தின் போது அரைநிலவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதல் கால் பகுதி. வளர்பிறை காலத்தில் நிலவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 3வது கால் பகுதி. சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கும் சொல் எது? கிப்பஸ். வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் என்பது எதன் பொருள்? வளர்பிறை. குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல் என்பது எதன் பொருள்? தேய்பிறை. தொலைநோக்கி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹான்ஸ் லிப்பர்சே. தொலைநோக்கியை முதன்முறையாக பயன்படுத்தியவர் யார்? கலீலியோ. பால்வழித்திரள் என்பது வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களின் பளபளப்பான பிரகாசமான கூட்டம் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நிரூபித்தவர் யார்? கலீலியோ. வியாழனை சுற்றி துணைக்கோள்கள் இருப்பதனையும் சனி கிரகத்தினை சுற்றி வளையம் இருப்பதனையும் கண்டுபிடித்தவர் யார்? கலீலியோ. கலீலியோ தொலைநோக்கியின் உதவியுடன் கண்டறிந்தவற்றில் மிக முக்கியமான கணிப்பு எதை குறித்ததாகும்? வெள்ளி. கிரேக்கத்தின் தாலமியுடன் இணைந்து நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருள்களின் இயக்கத்தினை விளக்கியவர் யார்? ஆரியப்பட்டர். சூரியனை மையமாக கொண்டு பூமி மற்றும் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருவதாக கூறியவர் யார்? நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். செவ்வாய்க்கோள் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 687 நாட்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விண்மீன் திரள். ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெருவெடிப்பு. விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவை சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக வெளிப்பட்டன? 14 பில்லியன்.
பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது ஹைட்ரஜன் மற்றும் டேஸ் வாயுக்களால் ஆன கூட்டமாக இருந்தது. ஹீலியம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானியல் அலகு. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியாண்டு. ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஒரு ஒளியாண்டு என்பது 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் எந்த அலகால் குறிப்பிடப்படுகிறது? பிசி. ஒரு விண்ணியல் ஆரம் என்பது எவ்வளவு? ஒரு பிசி = 3.2615 ஒளியாண்டு. ஈர்ப்பு விசையால் சேர்க்கப்பட்ட விண்மீன்கள் அல்லது விண்மீன் குழுக்களின் பெரிய தொகுப்பு. விண்மீன் திரள். பெரும்பாலான விண்மீன் திரள்களின் விட்டம் எத்தனை விண்ணியல் ஆரம் வரை உள்ளன? 1000 முதல் 10,000. நட்சத்திரங்கள், வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்ட ஒரு தட்டையான சுழலும் வட்டு எது? சுருள் விண்மீன் திரள்கள். ஏறத்தாழ நீள்வட்ட வடிவம் மற்றும் ஒரு மென்மையான உருவம் உடைய விண்மீன் திரள் எது? நீள்வட்ட விண்மீன் திரள். கீழ்கண்டவற்றுள் விண்மீன்களாலான குறுக்கு கோடு கொண்ட சுருள் விண்மீன் திரள் எது? கோடிட்ட சுருள் விண்மீன் திரள். சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வெளி திரளானது எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? கோடிட்ட சுருள் விண்மீன் திரள். நம்முடைய சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரள் என்பது எதை குறிக்கிறது? பால்வெளி திரள். நமது பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திரள் டேஸ் ஆகும்? ஆண்ட்ரோமெடா. புராணங்களில் ஆகாச கங்கா என்று அழைக்கப்படுவது எது? பால்வெளி திரள். 1610ஆம் ஆண்டில் முதன்முதலில் தனது தொலைநோக்கியின் உதவியுடன் பால்வெளி திரள் தனிப்பட்ட நட்சத்திரங்கள் தொகுப்பு என கண்டறிந்தவர் யார்? கலீலியோ கலிலி. பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது பால்வெளி திரள் என்பது ஓர் டேஸாக தோன்றுகிறது. ஒளிப்பட்டை. பால்வெளி திரள் என்பது பல்வேறு பல விண்மீன் திரள்களில் ஒன்றாகும் என்பதை சுட்டிக்காட்டியவர் யார்? எட்வின் ஹபுள். நமது சூரிய மண்டலம் விண்மீன் மையத்திலிருந்து சுமார் எத்தனை ஒளியாண்டுகள் தொலைவில் பால்வெளி திரள் அமைந்துள்ளது? 27,000 ஒளியாண்டு. கீழ்கண்டவற்றுள் சூரிய மண்டலமானது சராசரியாக எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது? 8,28,000 km/மணி. சூரிய குடும்பம் பால்வெளி திரளை முழுமையாக சுற்றி வர சுமார் எத்தனை மில்லியன் ஆண்டுகள் ஆகும்? 230 மில்லியன். பூமியில் இருந்து பார்க்கும்போது இரவு வானத்தில் காணப்படும் பிரித்தறிய முடிகின்ற நட்சத்திரங்களின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விண்மீன் மண்டலம். சர்வதேச வானியல் சங்கம் எத்தனை விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது? 88. வானத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கியுள்ள ஒரு பெரிய விண்மீன் மண்டலம் எது? உர்சா மேஜர். 7 பிரகாசமான நட்சத்திரங்களின் பெரிய குவளை, அதாவது இந்திய வானியலில் 7 துறவிகள் என அழைக்கப்படும் ஒரு குழு எது? உர்சா மேஜர். லத்தீன் மொழியில் சிறிய கரடி என்று பொருள்படும் வட வானத்தில் உள்ள விண்மீன் மண்டலம் எது? உர்சா மைனர். 7 நட்சத்திரங்களை கொண்டிருக்கும் மற்றும் உர்சா மைனரில் உள்ள நட்சத்திரங்கள் போல் காணப்படும் முக்கிய குழு எது? சிறிய டிப்பர். கிரேக்க புராணங்களில் ஓரியன் ஒரு டேஸாக இருந்தார்? வேட்டைக்காரர். ஓரியன் விண்மீன் மண்டலம் எத்தனை விண்மீன்களை உள்ளடக்கியுள்ளது? 81. விண்மீன் மண்டலங்களின் இந்திய பெயர்களை அவற்றின் ஆங்கில பெயருடன் பொருத்துக. டௌரஸ் ரிஷபம், விர்கோ கன்னி, சாகிட்டரியஸ் தனுசு, கேப்ரிகான் மகரம். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? சூரியன். பூமிக்கு அருகில் உள்ள இரண்டாவது நட்சத்திரம் எது? ஆல்பா சென்டாரி. ஒரு கோளை சுற்றி நிலையான வட்டப்பாதையில் சுற்றும் பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துணைக்கோள்கள். துணைக்கோள்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. ஒரு கோளை சுற்றி சுழலும் அனைத்து இயற்கை பொருள்களும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நிலவுகள். பெரும்பாலான நிலவுகள் எந்த வடிவத்தில் காணப்படுகின்றன? கோள வடிவம்.
நமது சூரிய குடும்பத்தில் எதை தவிர மற்ற எல்லா கோள்களும் நிலவுகளை கொண்டிருக்கும்? புதன் மற்றும் வெள்ளி. வியாழன் மற்றும் சனி போன்ற கிரகங்கள் எத்தனைக்கும் மேற்பட்ட நிலவுகளை கொண்டுள்ளன? 60. மனிதனால் உருவாக்கப்பட்ட கோளை சுற்றி வரும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பொருள்கள் டேஸ் ஆகும்? செயற்கைக்கோள்கள். உலகின் முதல் செயற்கைக்கோள் எது? ஸ்புட்னிக் 1. கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆகும்? ஆரியப்பட்டா. இந்திய அரசாங்கத்தின் விண்வெளி நிறுவனமான இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோவின் தலைமையிடம் எது? பெங்களூரு. இந்திய தேசிய குழு அதாவது INCOSPAR விக்ரம் சாராபாயால் எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டது? 1962. இந்திய தேசிய குழு அதாவது INCOSPAR எனும் நிறுவனத்தின் மாற்றியமாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1969. 1980 இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஏவுகணை மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் என்னும் பெருமை எந்த செயற்கைக்கோளினை சாரும்? ரோகிணி. துருவ சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காக இஸ்ரோ உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் வெளியீட்டு வாகனம் PSLV. கீழ்கண்டவற்றுள் துணைக்கோள் வழிச்செலுத்துதல் அமைப்பு எது? ககான். இஸ்ரோ எந்த ஆண்டு சந்திராயன் 1 எனும் சந்திரனை சுற்றும் துணைக்கோளை ஏவியது? 2008 அக்டோபர் 22. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. செவ்வாய் கிரகத்தை சுற்றும் மங்கள்யான் எனும் துணைக்கோளை இஸ்ரோ விண்ணில் ஏவிய ஆண்டு? 2013 நவம்பர் 5. செவ்வாயின் சுற்றுப்பாதையை தொடும் உலகின் 4வது விண்வெளி நிறுவனம் மற்றும் ஆசியாவின் முதல் விண்வெளி நிறுவனம் எனும் பெயரையும் பெற்றது எது? இஸ்ரோ. 2016 ஜூன் 18 அன்று இஸ்ரோ ஒரே சுமைதாங்கியில் எத்தனை துணைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பி சாதனை படைத்தது? 20. 1983 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? சுப்பிரமணியன் சந்திரசேகர், வில்லியம் ஏ பவுலர். ஒரே ஏவுகணையில் அதாவது PSLV C-37 104 துணைக்கோள்களை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ உலக சாதனை புரிந்த ஆண்டு? 2017 பிப்ரவரி 15. இஸ்ரோ ஜியோசின்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் அதாவது GSLV Mk3 மூலம் GSAT-19 எனும் துணைக்கோளினை வட்டப்பாதையில் எந்த ஆண்டு நிறுவியது? 2017 ஜூன் 5. 4 டன் கடினமான துணைக்கோள்களை நிறுவும் நிறுவனம் என்ற பெயர் பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது? இஸ்ரோ. இஸ்ரோ சந்திராயன் 2 எனும் துணைக்கோளை சந்திரனுக்கு ஏவிய ஆண்டு? 2019 ஜூலை 22. கலிலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு? 1989. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? அப்துல் கலாம். அப்துல் கலாம் பள்ளி படிப்பை எங்கு உள்ள அரசு பள்ளியில் தொடங்கினார்? ராமேஸ்வரம். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் அப்துல் கலாம் பொறுப்பேற்ற ஆண்டு? 1983. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் SLV-3 என்ற செயற்கைக்கோள் செலுத்தினை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு? 1980. ஆகாஷ் ஏவுகணை வடிவமைக்கப்பட்ட போது அதன் திட்ட இயக்குனராக செயல்பட்டவர் யார்? அப்துல் கலாம். இந்தியாவில் முதன்முறையாக சிரிக்கும் புத்தர் என்ற திட்டத்தில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்த ஆண்டு? 1974. ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் அப்துல் கலாம் முக்கிய பங்காற்றிய ஆண்டு? 1999. இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர் யார்? அப்துல் கலாம். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் பதவி வகித்த ஆண்டு? 2002 முதல் 2007. அப்துல் கலாம் எத்தனை ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார்? 5. மனிதர்களுக்கு கஷ்டங்கள் தேவை, ஏனென்றால் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவைதான் காரணம் என்றவர் யார்? அப்துல் கலாம். பலபடி உருவாக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர்? பலபடியாக்கல். நீர் குழாய்களாக பயன்படுத்தப்படும் பொதுவான நெகிழி எது? பாலிவினைல் குளோரைடு.
பல படிகளை நாம் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. PVC என்பதன் விரிவாக்கம் தருக. பாலிவினைல் குளோரைடு. வாழ்க்கை செயல்முறைகளுக்கு தேவையான கட்டமைப்பு பொருள்கள் மற்றும் மூலக்கூறுகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பலபடி முறை எது? இயற்கை பலபடிகள். அமினோ அமிலங்கள் என்ற 20 வகையான ஒற்றைப்படிகளால் ஆனதுவை புரதங்கள். ஆடைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தியின் முக்கிய அங்கமான செல்லுலோஸ் டேஸ் மூலக்கூறுகளால் ஆனது? சர்க்கரை. நண்டுகள் மற்றும் சிலந்திகள் போன்ற பூச்சிகளின் புற எலும்புக்கூடுகளில் காணப்படுவது எது? கைட்டின். தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கியமானது எது? லிக்னின். பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களில் இருந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நெகிழிகள் எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? செயற்கை பலபடிகள். நீண்ட மூலக்கூறுகள் பின்னி பிணைந்து நீளமான சரம் போன்ற அமைப்பு உருவாக்கப்படும் இலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இயற்கை இலைகள். பெட்ரோலியத்திலிருந்து பெறப்பட்ட மூலப்பொருள்களை கொண்டு உருவாக்கப்படும் இலைகளுக்கு டேஸ் என்று பெயர். செயற்கை இலைகள். இயற்கை பட்டு எத்தனை வகைகளில் கிடைக்கின்றன? 4. பெருமளவில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பட்டு வகை எது? மல்பெரி பட்டு. பாராசூட்டுகளாக பயன்படும் வலிமையான இயற்கை இலைகளுள் ஒன்று எது? மல்பெரி பட்டு. எந்த நூற்றாண்டில் அறிவியலாளர்கள் ரேயான் என்ற பெயரில் முதல் செயற்கை பட்டினை உருவாக்குவதில் வெற்றி கண்டனர்? 19ஆம் நூற்றாண்டு. இந்தியாவில் முதல் ரேயான் தொழிற்சாலை எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டது? கேரளா. இந்தியாவில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1946. பருத்தி கொட்டைகளில் ஒட்டியிருக்கும் குட்டையான பருத்தி இலைகளில் இருந்தும் தயாரிக்கப்படுவது எது? ரேயான்கள். பருத்தியுடன் கலந்து போர்வையாகவும் கம்பளியுடன் கலந்து விரிப்பாகவும் பயன்படுத்தப்படுவது எது? ரேயான்கள். சுகாதார பொருள்களான ஃபைபர்களாகவும் காயங்களுக்கு மருந்திடும் வலை துணிகளாகவும் பேண்டேஜ் துணிகளாகவும் பயன்படுவது எது? ரேயான். முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை எது? நைலான். 2ஆம் உலகப் போரின் பொழுது பாராசூட்டுகள் மற்றும் கயிறு போன்ற பொருள்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது எது? நைலான். ஆடை தயாரிப்புகளில் இயற்கை பட்டின் பதிலியாக டேஸ் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது? ரேயான். நாம் பயன்படுத்தும் செயற்கை இலைகளுள் அதிகம் பயன்படும் இலையாக விளங்குவது? நைலான். மலையேற தேவையான கயிறுகள் தயாரிப்பில் பயன்படுவது எது? நைலான். நைலான் என்ற பலபடி இலையானது டேஸ் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது? பாலி அமைடுகள்.